ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 30/6/2025. मीठे बच्चे, बाबा आए हैं तुम्हें ज्ञान से शुद्ध खुशबूदार फूल बनाने। तुम्हें कांटा नहीं बनना है, कांटों को इस सभा में नहीं लाना है. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் உங்களை ஞானத்தினால் சுத்தமான நறுமணமிக்க மலர் ஆக்குவதற்காக. நீங்கள் முட்கள் ஆகவே கூடாது. முட்களையும் இந்த சபைக்கு அழைத்து வர வேண்டாம். प्रश्न, जो बच्चे याद की यात्रा में मेहनत करते हैं उनकी निशानी क्या होगी? கேள்வி, எந்த குழந்தைகள் நினைவு யாத்திரைக்கான உழைப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய அடையாளம் என்ன? उत्तर, याद की मेहनत करने वाले बच्चे बहुत खुशी में रहेंगे. बुद्धि में रहेगा कि अभी हम वापस लौट रहे हैं, फिर हमें खुशबूदार फूलों के बगीचे में जाना है. பாபா சொல்கிறாங்க, நினைவுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்பொழுதுமே குஷியாக இருப்பாங்க. அவங்களுடைய புத்தியில் இருக்கும், நான் இப்பொழுது மீண்டும் வீட்டுக்கு சென்று கொண்டே இருக்கின்றேன். பிறகு நல்ல வாசனையான நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு நான் வந்துடுவேன். ஆகையால் நினைவு யாத்திரையின் மூலமாக நீங்கள் நறுமணமிக்க மலராக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். दूसरों को भी बनाते हो, மற்றவங்களை நாம் அதே போல் உருவாக்கிட்டுருக்கிறோம். ஓம் சாந்தி. बागवान भी बैठा है, माली भी बैठा है, फूल भी है. ये नई बात है ना? பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. தோட்டக்காரரும் அமர்ந்திருக்கிறார், தோட்டத்தினுடைய எஜமானனும் இருக்கிறார், மலர்களும் இருக்கிறோம். இது புது விஷயம் இல்லையா? தோட்டத்தினுடைய எஜமானன் யார்? ஷூ பாபா. அந்த தோட்டக்காரர் யார்? பிரம்மா பாபா. அதில் இருக்கக்கூடிய மலர்கள் யார்? நாம தான். பாபா சொல்கிறாங்க, இது புது விஷயம். யாராவது புதுசாக வந்து பாபா இப்படி சொல்கிறத கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பாக்வான் ஃபூல் ஆதி கியா ஹே. என்ன இது? எல்லோரும் இங்கே வந்து மனிதர்கள் அமர்ந்துருக்கிறாங்க, ஆனால் முன்னாடி உட்காந்து பேசுகிறவங்க தோட்டக்காரருங்கிறாங்க, மலர்கள்ங்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ऐसी बातें तो कभी शास्त्रों में सुनी नहीं. तुम बच्चे जानते हैं, याद भी करते हैं बागवान किवैया को. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சாஸ்திரங்களில் கூட யாரும் கேட்டதே கிடையாது. பாபா தான் தன்னுடைய குழந்தைங்களை மலர்கள்னும் தன்னை தானே தோட்டக்காரன்னு சொல்லிக்கிறார். ஆனால் இது யாரும் சாஸ்திரங்களை கேட்காத காரணத்தினால யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்ம பாபாவை நினைக்கிறோம் மற்றும் பாபா தோட்டக்காரராகவும் இருக்கிறார், படகோட்டியாகவும் இருக்கிறாரு. अपने आपे ही देखो हम कितना दूर जा रहे हैं, कितना अपना सदो प्रधान अवस्था तक पहुँचे हैं. தன்னைத்தானே பாருங்க, நான் எவ்வளவு தூரமாக சென்று கொண்டிருக்கின்றேன். நான் எந்தளவுக்கு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் நிலை வரைக்கும் அடைஞ்சிட்டேன். எந்தளவுக்கு சதோ பிரதான் நிலை அடையிறோம் அந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும், நான் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிஞ்சுக்க முடியும். பகவான் வாச் பச்சோம் பிரதி மாமேகம் யாது கரோ. பகவானுடைய மகாவாக்கியம் குழந்தைகளுக்காக மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க. குழந்தைகள் நறுமணமிக்க மலர்கள் ஆகுவதற்காக தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபா நினைவு பண்ணுங்க. முட்களாக ஆகாதீர்கள். யஹா சப் மீட்டே ஃபூல் ஹேம் காண்டா நஹி. இங்கே அனைவருமே இனிமையானவர்கள், இனிமையான மலர்கள், முட்கள் யாருமே கிடையாது. மாயாக்கே தூஃபான் தோ ஆயேங்கே. மாயாவனுடைய புயல் கூட வரும், ஆனால் மாயா அப்படி கடுமையானதாக இருக்குது, உடனே என்ன பண்ணிடும்? வந்து மாட்ட வச்சிடும். அப்புறமா நம்மளுக்கு வருத்தம் வரும், ஐயோ என்னை மாயா எப்படி மாட்ட வச்சிடுச்சே, நான் என்னவெல்லாம் காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனால் வருத்தப்பட்டாலும் கூட ஆத்மாவனுடைய வருமானம் என்பது அழிஞ்சு போனது அழிஞ்சதான். तुम बच्चों को बाप पर लव है, बाबा भी बच्चों को लव करते हैं, ये है पढ़ाई. பாபா சொல்லார், குழந்தைகளுக்கு பாபா மேலே அன்பு இருக்கிறது, பாபாவுக்கும் குழந்தைங்க மேலே அன்பு இருக்கிறது. அதே போல் இது படிப்பு. बाबा कहते मैं तुमको प्रैक्टिकल में पढ़ाता हूँ, ये भी पढ़ते हैं, पढ़कर फिर पढ़ाओ तो और भी कांटे से फूल बने.
பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நீங்களும் படிச்சிட்ருக்கீங்க. படிக்கணும், பிறகு மற்றவங்களையும் படிக்க வைக்கணும். முட்களிலிருந்து மலர்களாகவும் ஆகணும். भारत महादानी गाया जाता है क्योंकि तुम बच्चे महादानी बनते हो. பாரதிய மகாதானின் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் நீங்க இப்போ மகாதானியாக ஆகிட்டீங்க. ஏ பாபா तो कहते हैं मैं निष्काम सेवादारी हूँ. मनुष्य कोई निष्काम हो नहीं सकता, भूख मर जाए. हम थोड़े ही भूख मरेंगे, हम तो अभोक्ता हैं. பாபா சொல்கிறார், நான் எந்த விதமான பலன் எதிர்பார்க்காத சேவாதாரியாக இருக்கின்றேன். மனிதர்கள் யாருமே இப்படி இருக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை எதிர்பார்ப்பில்லாத சேவாதாரியாக இருந்தாங்கன்னா பசியிலேயே செத்து போயிடுவாங்க. ஆனால் பாபா அப்படிலாம் சாக மாட்டார். ஏன்னா பாபா யார்? அபோக்தா. அவர் பசிக்கவே செய்யாது. இப்போ குழந்தைகள் பாபாட்டந்து விஸ்வராஜ்யத்தை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. விஸ்வராஜ்யத்தை பாபா கொடுத்துட்டு எங்கே போயிடுவார்? பாபா ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். हमारा பாட்டு பந்து ஹோ ஜாயேகா. என்னுடைய பாட்டு முடிஞ்சிரும், குழந்தைங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நான் ஓய்வெடுக்க போயிடுவேங்கிறார் பாபா. ये अनादि ड्रामा बना हुआ जो रोज़ பாபா समझाते हैं. இந்த மாதிரி அனாதியான நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை பாபா டெய்லி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். अभी बाबा तुमको पढ़ाने आए हैं, वही ज्ञान सागर है, ये भी कील है, इसमें मूंझने की बात ही नहीं. இப்போ பாபா நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அவர்தான் ஞான கடலாகவும் இருக்கின்றார். இது விளையாட்டு, இதில் குழப்பத்திற்கான விஷயங்கள் என்பதே கிடையாது. பாபா समझाते हैं इनसे डरो नहीं, बहुत गंदे गंदे संकल्प आएंगे. பாபா புரிய வைக்கிறார், நிறைய மாயாவனுடைய புயல் வந்தாலும் பயப்படக்கூடாது. நிறைய கெட்ட கெட்ட எண்ணங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் நம்ம பாபாவனுடைய குழந்தையாகிட்டோம். இப்படி பாபாவுக்கு நாம குழந்தையாயிட்டோம். அதே போல் மாயா கூட என்ன ஆயிடுச்சான்? பாபா குழந்தையாயிடுச்சான். ஆகையினால மாயா கூட என்ன பண்ணுது? சண்டை போடுது. गोद लेने के बाद फिर तूफान लगते हैं, इसलिए बाबा कहते गोद भी संभाल कर लेनी है, कमज़ोर है तो फिर प्रजा में आ जाएंगे. பாபா சொல்கிறார், குழந்தைகள் பாபா அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. பாபா சொல்கிறேன், எப்படி பாருங்கள், சிலர் அடாப்ஷன் கொடுத்துருவாங்க. பாபா மாயா கிட்ட தான் நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கிறார். அதனால் திரும்ப மாயா என்ன பண்ணுதான்? குழந்தைங்க கிட்ட சண்டை போடுது. பாபா சொல்கிறாரு, எப்படி பாருங்கள், சில குழந்தைங்கள தத்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? திரும்ப கேட்பாங்க, சண்டை போடுவாங்க கொடுத்தவங்க. அது போல தான் மாயா கூடங்கிறார் பாபா. ஆனால் பலகீனமாக இருந்தால் பிரஜையா போயிடுவாங்க. अच्छा, धारणा के लिए मुख्य सार. धारणेக்காக முக்கியமான விஷயம். रूप पसंद बन अविनाशी ज्ञान रत्नों का दान कर महादानी बनना है. ஞான மழை பொழிபவராகி அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் கொடுத்து மகாதானி ஆக வேண்டும். என்ன ஒரு படிப்பை படிக்கின்றீர்களோ அதை மற்றவர்களுக்கும் படிக்க வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட்டு, किसी भी बात में मूंझना व डरना नहीं, अपनी संभाल करनी है. எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பத்திலோ பயத்திலோ வர வேண்டாம், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னிடம் தானே கேளுங்க, நான் எந்த விதமான மலராக இருக்கின்றேன், என்னிடம் எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லைதானே என்று தனக்கு தானே கேட்டு பாருங்க. வரதான் दृढ़ संकल्प द्वारा कमजोरियां रूपी कलयुगी पर्वत को समाप्त करने वाले समर्थ्य स्वरूप भव. வரதானம், உறுதியான எண்ணங்கள் மூலமாக பலகீனங்கள் என்ற கலியுக மலையை அழித்துவிடக்கூடிய சக்திசாலி ஸ்வரூபம் ஆகுங்கள். दिल शिकस्त होना, किसी भी संस्कार व परिस्थिति के वशभूत होना, व्यक्ति व वैभवों के तरफ आकर्षित होना, इन सब कमजोरियों रूपी कलयुगी पर्वत को दृढ़ संकल्प की अंगुली देकर सदा काल के लिए समाप्त करो, अर्थात विजयी बनो. பாபா சொல்கிறாங்க, மனம் உடைந்து போகுவது, பிறருடைய சமஸ்காரத்தினுடைய அல்லது பிரச்சனைகளுக்கு நாம் வசமாக மாட்டிக்கிறது, இல்லை மனிதர்களோ சாதனங்கள் பக்கமாகவோ கவரப்படுவது, இது எல்லாமே பலகீனங்கள். சின்ன பலகீனங்கள் கிடையாது, கலியுகம் மலை போல பெரியது.
நல்ல உறுதியான எண்ணங்கள் என்ற விரல் கொடுத்து சதா காலத்துக்காக அதை அழிச்சிடுங்க. வெற்றியாளர் ஆகுங்கள். விஜய் ஹமாரே கலே கா மாலா ஹே. வெற்றி நம்முடைய கழுத்தின் மாலையாக இருக்கிறது. சதா இந்த நினைவின் மூலமாக சக்திசாலி ஸ்வரூபமாகுங்க. இதான் பாபா மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கான ரிட்டர்ன். இப்படி சாக்கார பாபானுடைய ஸ்திதியை ஸ்தம்பமாக உருவாக்கி காட்டப்பட்டிருக்கிறது. பிரம்மா பாபானுடைய ஸ்தம்பத்தில் மவுண்ட் அப்பில் பார்க்குறோம் இல்லையா, பாபா எப்படி ஸ்திதியில் இருந்தார்னு. அது ஸ்தம்பமாக இருந்த உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்தார். அதே போல் பாபாவை பின்பற்றி அனைத்து குணங்களின் ஸ்தம்பமாகுங்கள். அனைத்து குணங்களினுடைய தூண்களாக ஆகணும். ஸ்லோகன் சாதன் சேவாவும் கேளியே ஹே, ஆராம் பசந்த் பண்ணே கிளி நெஹி. பாபா அழகான ஸ்லோகன் சொல்கிறார். சாதனங்கள் கிடைத்திருப்பது சேவைக்காக கிடைச்சிருக்கிறது, நாம் ஓய்வெடுத்து கொள்வதற்காக கிடைக்கவில்லை. இன்றைய நாளிற்கான அவ்வக்த தூண்டுதல், ஆத்மஸ்திதியில் நிலைத்திருக்கணும், உள்நோக்கு முகமுடையவர் ஆகணும். அதற்கான பயிற்சி. இப்படி एटम बम एक स्थान पर छोड़ों से चारों ओर के उसके अंश फैल जाते हैं, वो एटम बम है, वो है ये है आत्मिक बम. இப்படி ஆட்டம் பாம் ஒரு இடத்துல தூக்கி போட்டால் அது நாலாபுறங்களிலும் அதனுடைய தூசி துகள் எல்லாத்தையும் புகை எல்லாத்தையும் பரப்பிடும். அது ஆட்டமிக் பாம். அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறது ஆத்மீக பாம். இதனுடைய தாக்கம் அநேக ஆத்மாக்களை அட்ராக்ட் பண்ணும். சகஜமாக பிரஜைகள் வளர ஆரம்பிச்சிடுவாங்க. ஆகையினால எல்லாரும் ஒற்றுமையான ரூபத்தில் ஆத்மீக ஸ்வரூபத்தினுடைய பயிற்சியை அதிகப்படுத்துங்க. நினைவு ஸ்வரூபமாக ஆகுங்க. வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க முடியும். ஓம் சாந்தி.